இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2019 வெளியான இந்தி டால் கிராஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு டைம் லூப் மூவியும் கூட. இந்த படத்தை நாங்க 1000 தடவை பார்த்திருக்கோம். இதுக்குப்பா மறுபடியும் ரிவ்யூ பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா ஒரு 4-5 பேர் ஒரு மர்மமான புதருக்குள்ள போவாங்க, மாட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி உயிர் தப்பிச்சு வெளியில வந்தாங்க, இத்தனைப்பா கதைன்னு சொல்லுவீங்க. அதான் கதை. பட் அதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன்னு கேட்டா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப குழப்பமான படம் இந்த படம். அண்ட் பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். என்னோட திருப்திக்காக இந்த படத்தை ஒரு டைம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த படத்தை பேசிருக்கேன். இப்ப படத்தோட கதை அப்படியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல ரோட்ல ஒரு கார் ஒன்னு செம ஸ்பீடா போயிட்டு இருக்குது. அந்த காருக்குள்ள இருக்கிற பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். காரை ஓட்டிட்டு இருக்கிற பையன் நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன். சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிறா. இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஒமட்டெல்லாம் வர வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் பத்தினா எனக்கு ஏதோ தப்பா படுது, பேசாம நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாமான்னு கேக்குறப்போ அண்ணங்கார வேணாம், அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போய் தான் ஆகணும்னு அவன் சொல்றான். ஒண்ணும் இல்லங்க, நம்ம ஹீரோயின் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பைய பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கர்ப்பமாயிட்டு இவளை தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டான். தங்கச்சி தனியா கஷ்டப்படுறாளே, அவ எதுக்கு கஷ்டப்படணும், தான் கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினா அவளோட அம்மா வீட்டுக்கு இந்த பையன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, இவங்க காருக்கு பக்கத்துல இருக்கிற புல் புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குட்டி பையனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேக்குது. அப்ப பதிலுக்கு இவ்வளவு, தம்பி நீ எப்படா உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டேன்னு கேட்டா, எனக்கு தெரியல, நான் ரொம்ப நேரமா அங்கதான் மாட்டிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு தேடி பார்த்து என்னால ரோட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். சரி, இந்த பையன் தெரியாம போயிட்டு மாட்டிக்கிட்டான் போல, அவனை காப்பாத்தி ஆகணும், நீ காரை பார்க் பண்ணிட்டு வான்னு இந்த அண்ணகாரன் அனுப்பிச்சு விட்டா, அவன் பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டலாமே பாப்பான். அப்ப அவனோட காருக்கு முன்னாடி அங்க ஒரு 10-15 கார் நிக்குது. அதுவும் பாருங்க, ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல கார் நின்னு அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்குது அங்க இருக்கிற கார்லாம். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த புதருக்குள்ள இருந்து இன்னொரு லேடியோட சத்தம் கேக்குது. அது அந்த பையனோட அம்மா போல. டோபி, அவங்கள கூப்பிடாத, அவங்கள்ட்ட பேசாதன்னு அந்த அம்மா சொல்லுது. இப்ப அண்ணங்காரனும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டான். வந்தவன் என்ன பேசிட்டே இருக்கிற, அந்த பையன் பக்கத்துல தானே இருக்கிறான், போயிட்டு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த அண்ணங்காரன் தெரியாதரமா அந்த புல் புதருக்குள்ள காலை வச்சிட்டான். நம்ம ஹீரோயின் தடுக்கலாமேன்னு பாப்பாங்க. பட் அதை கேட்காம அந்த பையன் உள்ள போக நம்ம ஹீரோயினும் போலீஸ்க்கு கால் பண்ணலாமே பாக்குறா. சுத்தமா சிக்னல் இல்ல. அப்ப அந்த சிக்னலை தேடுற அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா தெரியாதனமா அவளும் இந்த புல் புதருக்குள்ள காலை வச்சிருவா. ஒரு பக்கம் அண்ணங்காரன் தங்கச்சியை மறந்து அந்த குட்டி பையனை தேடிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சிக்னலை தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த புதருக்குள்ளேயே முட்டு சந்து மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இப்ப அந்த அண்ணங்காரன், டேய் தம்பி எங்கடா போயிட்ட, சீக்கிரம் வாடா, அவனை கூட்டு நாங்க வெளில போகணும்னு சொன்னா, நான் இங்கதான் இருக்கிறேன், என்னால உங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் தான் அந்த பையலுக்கு நம்ம ஹீரோயினோட நினைப்பே வருது. ஹே எங்கடி போயிட்ட, பக்கத்துல தான் இருக்கிறியா, தூரமா போயிட்டியான்னு கேட்டா, அவ தூரமாலாம் போலங்க, பக்கத்துல தான் இருக்கிறா. புல் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதால எங்க நம்ம தொலைஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக லைட்டா பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் அந்த குட்டி பையனை தேடிட்டு இருக்காங்க அவங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பம். இந்த அண்ணங்கார அப்படியே தேடிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் பேசுற சத்தம் பாத்தீங்கன்னா கிட்ட கேக்குது, தூரம் கேக்குது, வேற வேற டைரக்ஷன்ல இருந்து மாறி மாறி கேக்குது. அதனால இந்த அண்ணங்கார ஒரு ஐடியா பண்ணி, நீ எங்க இருக்கிற அப்படிங்கிற இடம் எனக்கு சரியா தெரியல, அதனால 2 பேரும் ஒரே நேரத்துல ஜம்ப் பண்ணுவோம், அப்படி ஜம்ப் பண்ணா நீ எங்க இருக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல அப்படி மேல ஜம்ப் பண்ணா ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கிறாங்க. சரி, இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தவணா ஹீரோயின் பத்தினா இந்த பையலை விட்டு ரொம்ப தூரமா குதிச்சிட்டு இருக்கா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் தவறி கீழே விழுந்துருவாங்க. இந்த அண்ணங்காரனுக்கு ரொம்ப பதட்டமா போயிடும். எப்படியாவது தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா அந்த புல் புதருக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்கிறப்போ தவறி பையன் கீழே இருக்கிற சேத்துல விழுந்துருவான். அப்படி விழுந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற புல்ல லைட்டா விளக்கிட்டு பார்த்தா இவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒண்ணு செத்து கிடக்குது. அதுவும் செத்து பல நாள் ஆயிருக்கும் போல, உடம்பே அழுகி போயிருக்குது. அந்த நாயோட பேரு ஃப்ரெடி. இப்ப கீழே விழுந்த பையன் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியாவது இந்த புல் புதரை விட்டு தப்பிச்சு வெளில போகணும். சரியா, அந்த குட்டி பையன், டேய் நம்மளே வந்து உள்ள மாட்டிட்டோம்டா, நம்ம ஃபர்ஸ்ட் தப்பிச்சு வெளில போகணும், அதுக்கு வழியா பாடுறான்னு சொல்லிட்டு இவங்க வழியை தேட தேட அப்படியே பொழுது சாய ஆரம்பிக்குது. இருட்டி போயிடுச்சு. இப்ப போதா குறைக்கு நம்ம ஹீரோயின் வேற கர்ப்பமா இருக்கிறா இல்லையா, அவளால சுத்தமா நடக்க முடியல. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ டப்புன்னு அந்த இடத்துக்கு தெரியாத ஆள் ஒருத்தவரா நம்ம ஹீரோயினை பயமுறுத்தி விட்டான். யோ யார் நீன்னு கேட்டா, என்னோட பேரு ராஸ், என்னோட பையன் தான் டோபி, அவனை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் முன்னாடி போனா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு தான் வழி தெரியும் சொல்ற, அப்புறம் நீ எதுக்கு வெளியில போலன்னு கேட்டா, இல்ல என்னோட பொண்டாட்டி புள்ள தான் மாட்டிக்கிச்சே, அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னால வெளியில போக முடியும், சோ என்ன நம்பு, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன், என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு இந்த பையன் நம்ம ஹீரோயினை ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடி தேடி டயர்ட் ஆயிட்டான். அவ்வளவுதான், நான் அவளை தொலைச்சிட்டேன், இனிமே அவளை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்றப்போ உயிர் உள்ள யாரையுமே இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது, செத்தவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் கையில செத்து போன காக்காவோட நிக்கிறான். இந்த பையன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டுதான் நம்ம ஹீரோயினும் இந்த அண்ணங்காரனும் இந்த புதருக்குள்ளேயே வந்திருப்பாங்க. அப்ப இந்த அண்ணங்காரனும், டே அப்ப உன்னோட பேரு தான் டோபியா, நீயும் உன்னோட ஃபேமிலியும் எவ்வளவு நாளா அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, எனக்கு தெரியல, ரொம்ப நாளா மாட்டிட்டு இருக்கிறோம், நாங்க அந்த வழியா போயிட்டு இருக்கிறப்போ யாரோ அந்த புதருக்குள்ள இருந்து கூப்பிடுற சத்தம் எங்களுக்கு கேட்க, நான் என்னோட அம்மா அப்பா எல்லாருமே இந்த புதருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, உன் தங்கச்சியை நீ தேடுறல, அவன் உனக்கு உசுரோட கிடைக்க மாட்டா, பிணமா தான் கிடப்பான்னு இந்த பையன் சொல்றான். டேய் என் தங்கச்சி எப்படி உனக்கு தெரியும், அதுவா, எனக்கு அந்த பாறை தான் அந்த விஷயத்த சொன்னிச்சுக்கிறாவ. சரி, என் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியும்னா அவ இருக்கிற இடமா உனக்கு தெரியும்ல, அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போறியான்னு கேட்டா, இல்ல நான் உன்னை அந்த
இடத்துக்கு கூட்டு போக மாட்டேன், அதை விட இன்னொரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த அண்ணங்காரனை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த ராசும் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் தெரியாதனமா எனத்தையும் மீச்சரா பார்த்தா அந்த இடத்துல ஒரு மெடிசன் பேக் ஒண்ணு கிடக்கு, பக்கத்திலே கத்திரிக்கோள் இருக்கு, ரத்தத்தோட இருக்கிற முடி ஒன்னும் அங்க கீழே கிடக்கிறத அவ பாக்குறான். இப்ப இதை பார்த்துட்டு நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து அந்த ராஸ் பையல காணோம். யோ எங்கேயா போயிட்டேன்னு இந்த பொண்ணு தேடிட்டு இருக்கிறப்போ பட்டார்ன புல்லுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுது. அந்த அதே நேரம் அந்த டோபி குட்டி பையன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் அந்த அண்ணன்காரன் அந்த புல் போதற்கு நடுவுல இருக்கிற ஒரு வித்தியாசமான பாறைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அது மட்டும் இல்ல இந்த குட்டி பையன் அந்த பாறை மேல கைய வச்சதுமே இவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், ஒரு மாதிரி அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யோ என்னையா பாக்குற, நீ வா இந்த பாறையை தொடு செம்மையா இருக்குன்னு சொல்றப்போ இந்த அண்ணன்காரனும் வரான். அந்த பாறையை பாக்குறான். அந்த பாறையில வித்தியாசமான சிம்பிள் இருக்கு. ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்த கல் மாதிரி இருக்குது. இப்ப ஆல்மோஸ்ட் இந்த அண்ணங்காரன் பாத்தீங்கன்னா அந்த கல்ல தொட போற நேரத்துல புதருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் அலற சத்தம் அவனுக்கு கேக்குது. ஐயோ தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவன் அந்த புதருக்குள்ள பூந்து ஓட இந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா டே ஓடாதரா, நீ என்ன நினைச்சாலும் உன்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு பையன் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல நம்ம ஹீரோயினோட போட்டோவையும் அண்ணங்காரனோட போட்டோவையும் காமிச்சு இவங்க அங்க வந்தாங்களா பெட்ரோல் போட்டாங்களான்னு கேக்குறான். இவ வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோயினோட புருஷன் ஓடி போயிட்டதா சொன்னாங்கல்ல, அப்படி ஓடி போன புருஷனே வந்தான். இந்த பையனோட பேரு டிராவிஸ். இப்ப நம்ம ஹீரோயின் புல்லுக்குள்ள போயிட்டு தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல, அவளை தேடிதான் இந்த பையன் தெருவா சுத்திட்டு இருக்கான். அப்ப பாருங்க நம்ம ஹீரோயினோட காரு ஒரு சர்ச்சு கிட்ட இருந்துச்சு இல்லையா, அத அவன் பார்த்துட்டு என்னது நம்ம பொண்டாட்டி கார் எங்க நிக்குதுன்னு சொல்லிட்டு இவனும் அதே இடத்துல கொண்டு போய் காரை நிப்பாட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட காரை செக் பண்ணி பார்த்தா ஒரு 2-3 மாசமா அந்த காரு ஒரே இடத்துல தான் நிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு இந்த இடத்துல தான் ஏதோ ஆயிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு இவனும் பொண்டாட்டியோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். இவனுக்கு பக்கத்துலயே ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, ஒருவேளை அதுக்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குதுன்னு பாக்குறதுக்காக உள்ள போறான். போயிட்டு பார்த்தா எல்லா சர்ச்லயும் அந்த இயேசுநாதர் சிலை இருக்கு இல்லையா, பட் அந்த சிலை இருக்க வேண்டிய இடத்துல இந்த சர்ச்ல ஒரு கதவு தான் இருக்குது. போயிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணலாமே பாக்குறான், அவனால ஓபன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரோட் சைடு வந்து தேடி பாக்குறப்போ நம்ம ஹீரோயின் காரை விட்டு கீழே இறங்குறப்போ தெரியாதனமா ஒரு புக் ஒன்னு கீழே போட்டுப்பா. அந்த புக் நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண புக் தான் அப்படிங்கறத அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து என்ன, ஆப்போசிட்லயே அந்த புல் புதர் இருக்கு, கண்டிப்பா இதுக்குள்ள போய் தான் தன்னோட பொண்டாட்டி தொலைஞ்சு போயிருப்பான்னு நினைச்சு இவனும் அந்த புதருக்குள்ள புது பொண்டாட்டியை தேட ஆரம்பிக்கிறான். பட் இவன் மத்தவங்கள மாதிரி கிடையாது, கொஞ்சம் விவரமான பையலா தான் இருப்பான் போல. ரொம்ப பெரிய காடு, 10 அடிக்கு மேல புல்லு வேற இருக்கு. சோ அந்த புதருக்குள்ள பூந்து போறப்ப நம்ம தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் நடந்து போற வழியில அங்க இருக்கிற புல்லெல்லாம் வளைச்சு முடிச்சு போட்டா அந்த புல் பத்தினா அது மேல போடப்பட்ட முடிச்ச தானாவே அவுத்துக்குது. இப்ப இவனும் நடக்கிறான் ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கிறான். பெக்கின்னு சொல்லி அவனோட பொண்டாட்டி பேரை கூப்பிட்டு பாக்குறான். நோ ரெஸ்பான்ஸ். அப்ப அப்படியே அண்ணாந்து வானத்தை பாக்குறான். இவனுக்கு நேரா சூரியன் இருக்குது. இப்ப அவன் சைடுல திரும்பி பார்த்தா சூரியன் இருக்க கூடாது இல்ல, ஆனா அவன் எந்த திசை பக்கம் திரும்பினாலும் சூரியன் இவனோட கண்ணு முன்னாடி நிக்குது. இப்ப அப்படியே நேரம் போக நைட் ஆயிடுது. இந்த பையன் டயர்ட் ஆயிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரோ அவன் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவனும் பயந்து போயிட்டு பக்கத்துல இருக்கிற புல் பக்கமா திரும்பிட்டு இந்த பக்கம் திருப்பி பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல அந்த டோபி குட்டி பையன் வந்து நிக்கிறான். டேய் யாரா நீ, எப்பற அந்த புதருக்குள்ள வந்தன்னு கேட்டா டிராவிஸ் என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கிறோம்னு அந்த பையன் சொல்றான். டேய் என் பேரு உனக்கு எப்பரா தெரியும், உன்னோட பேரு டிராவிஸ், நீ உன்னோட பொண்டாட்டி பெக்கியை தேடி தானே வந்திருக்க. ஆமாண்டா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நான் தான் சொன்னல உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. உனக்கு உன் பொண்டாட்டி எங்க இருக்கிற அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதானே, வா உனக்கு கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் முன்னாடி புதருக்குள்ள செம்ம ஸ்பீடா ஓடிட்டு இருக்கான். பின்னாடி அந்த டிராவிஸும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் உயிரோட இல்லங்க, செத்த பிணமா ஒரு இடத்துல கிடக்குறா. அதை பார்த்து நம்ம டிராவிஸ் பாத்தீங்கன்னா கதறி அலறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த டிராவிஸ் கண்ணு முடிச்சு பார்த்தா அவனோட பக்கத்துல தான் அந்த பொண்டாட்டியோட பிணம் கிடக்குது. இப்ப அவ உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் ஒரு செயினை வெளியில எடுக்கிறான். ஆக்சுவலி இந்த செயினை கொடுத்ததே இந்த பையன் தான். கடைசியா அவளோட ஞாபகமா இது மட்டுமாவது இருக்கட்டும் சொல்லி அந்த செயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த புள்ள தாண்டி வெளியில போலாமேன்னு பார்த்தா இப்பதான் ஒரு ட்விஸ்ட். இந்த டோபி குட்டி பையன் இருக்கிறா இல்லையா, அவன் பேசுற சத்தத்தை இந்த டிராவிஸால கேட்க முடியுது. அவன் இந்த புல்குள்ள இருந்து பேசுற மாதிரி தெரியல, அவன் ஃபேமிலியோட ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பேசுற மாதிரி உனக்கு சத்தம் கேக்குது. பார்த்தா இந்த டோபியோட ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் அந்த புல் பதற்குள்ள போயிருப்பாங்க இல்லையா, அப்ப நடந்த கதையை இப்பதான் காட்டுறானுங்க. இந்த டைம் லூப் படம்னாவே இப்படிதான் நம்மள போட்டு குழப்பி தள்ளுவானுங்க. இப்ப இந்த டோபிக்கு புல்குள்ள இருந்து இந்த டிராவிஸ் கத்துற சத்தம் கேட்க, அப்பா யாருக்கும் என்னோட பேரு கரெக்டா தெரிஞ்சிருக்குப்பா, என் பேரை சொல்லிதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மொத்த ஃபேமிலியா அந்த புல்லுக்கு ஆப்போசிட்ல அடிப்பாங்க. அப்ப அந்த குட்டி பையனோட நாய் இந்த ஃப்ரெடி இருக்குது இல்லையா, செத்து போயிருக்குமே, அந்த நாய் அவசரப்பட்டு புல்லுக்குள்ள ஓட அதை பிடிக்கிறதுக்காக அந்த குட்டி பையன் உள்ள போயிருக்கான். சரி புல்ல உள்ள போயிட்டானே அவனை காப்பாத்துறமேன்னு சொல்லிட்டு இந்த புருஷனும் பொண்டாட்டியும் உள்ள போயிருக்காங்க. இப்படிதான் இந்த மொத்த ஃபேமிலி இந்த புல் புதருக்குள்ள என்டர் ஆயிருக்கு. இப்ப உங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டிராவிஸ் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த புதருக்குள்ள வராதீங்கன்னு எவ்வளவு கத்தி பாக்குறான். பட் இவன் சொன்னதை கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த மொத்த ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா புதருக்குள்ள வந்தாச்சு. அடுத்து என்ன, குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிய அந்த புல் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதோட மாய பின்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. மொத்த ஃபேமிலியும் இப்படிதான் இந்த புல் புதருக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த ராஸ் பாத்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியை தேடி சுத்திட்டு இருக்கிறப்போ இந்த புல் புதருக்கு நடுவுல ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாறைக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாங்க. அப்படியே அந்த பாறை அவனை ஏதோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில
இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த குட்டி பையன் டோபி இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் காலையில கண்ணு முடிச்சதுமே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோயினோட காரு அந்த புல் புதருக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குது. நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு டைம் லூப் படம் அப்படின்னு. அதான் நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குது. இந்த குட்டி பையன் கூப்பிடுற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் அண்ணகாரனும் மறுபடியும் இந்த புல் புதருக்குள்ள வர இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த அண்ணகாரனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டிராவிஸ் கூப்பிடுற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. டேய் நீ எப்பறம் அந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்டா நான் உங்களை தேடிதான் அந்த இடத்துக்கு வந்தேங்கிறான். டேய் நாங்களே இப்பதான் அந்த இடத்துக்கு வரோம், அப்புறம் எப்படி எங்களுக்கு முன்னாடி எங்களை தேடி நீ இந்த இடத்துக்கு வர முடியும்? இது பாருங்க என்னால எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. இந்த இடமே ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த குட்டி பையன் டோபி இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் அலற சத்தம் இந்த டிராவிஸ்க்கு கேக்குது. டேய் என்னடாச்சு ஏன்டா அலறான்னு கேட்டா இல்ல என்னோட நாய் செத்து போயிடுச்சு, அதை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த டிராவிஸ்க்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா முன்னாடி ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இந்த டோபி என்ன சொல்லிருப்பான், உயிருள்ள யாரையுமே இந்த புல் புதருக்குள்ள ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, செத்து போனவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிருப்பான் இல்லையா. அதனால ஐடியா பண்ணிட்டு குட்டி பையா ஒரு நாய்கிட்டே நீ நில்லு, அந்த இடத்த விட்டு நகரத்தன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த அண்ணங்காரனையும் பாத்தீங்கன்னா அந்த டோபியை பேச சொல்லிட்டு அவ இருக்கிற இடத்துக்கு இவங்க ரெண்டு பத்தியுமே வர சொல்றாங்க. டேய் நாங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எங்களால ஒண்ணு சேர முடியலன்னு சொல்றப்போ இந்த டைம் உங்களால பண்ண முடியும், சீக்கிரம் நான் சொல்றத பண்ணுங்கன்னு சொல்றப்போ இவங்களும் அந்த குட்டி பையன் பேசுற சத்தத்தை கேட்டு அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இவங்க பண்ண பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, மொத்த பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த டிராவிஸ் கிட்ட நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியான்னு கேக்குறா. ஏய் பைத்தியமாடி நீ தொலைஞ்சு போய் 2 மாசம் ஆகுது, உன்னை தேடிதான் அந்த பக்கம் வந்தேன், அப்போ உன்னோட காரை பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் உன்னை தேடி இந்த புதருக்குள்ள வந்தேன்னு சொல்றாங்க. பட் இந்த டிராவிஸ் சொல்ற எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா கூட இருக்கிற ஹீரோயினோட அண்ணங்கரை பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டான். இவன் கூட சண்டைக்கு வர அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா சண்டை போறத நிப்பாட்டுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும், ஏன்னா நம்மள யாரோ பாத்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ எங்க போறது எப்படி போனாலும் தான் நம்ம ரோடுக்கு போய் சேர மாட்டோமேன்னு சொல்றப்போ மறுபடியும் நம்ம டிராவிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்றான். அந்த குட்டி பையனை தோல்ல உட்கார வச்சு உனக்கு ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு கேக்குறான். இவனும் பாக்குறான், இவனோட கண்ணுக்கு ஒரு பில்டிங் தெரியுது, அது சர்ச்சான்னு கேட்டா எனக்கு தெரியல, அது ரொம்ப தூரமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி அந்த பில்டிங்கை நோக்கி போவோம், அதுதான் அந்த புதரை விட்டு நம்ம வெளியில போறதுக்கான வழியா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மொத்த பேரும் அந்த குட்டி பையன் சொல்ற வழியை ஃபாலோ பண்ணியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அந்த டிராவிஸும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசை விட்டு பேசிப்பாங்க. ஹீரோயின் நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க போது தொட்டு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டிராவிஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அண்ணக்காரனுக்கு பிடிக்கல, செம்மையா காண்டாதவனுக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோட போனுக்கு பாத்தீங்கன்னா அன்னோ நம்பர்ல இருந்து ஒரு கால் ஒண்ணு வரும். அட்டன் பண்ணா யாரோ ஒருத்தன் பாத்தீங்கன்னா உன் அண்ணனை டிராவிஸ அடிக்க விடாத, தயவு செய்து டிராவிஸை விட்டு பிரிஞ்சு போயிடாத, நம்ம பண்ணதே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அப்படியே அந்த போனு கட் ஆகுது. சரி இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், மூவ் ஆயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிக்க ஹீரோயினால பாத்தீங்கன்னா சுத்தமா நடக்க முடியல, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவளோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப அவளால வித்தியாசமான உருவங்களை பார்க்க முடியுது. புற்கள் அவளோட உடம்புக்குள்ள பூந்து இவ வயித்துல இருக்கிற குழந்தைய கூட மூடுற மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவ்வளவுதான் ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாம கீழே கிடக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ராஸ் ஓடி வரான். மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயினுக்கு சிபிஆர் கொடுத்து அவளோட உசிரியை காப்பாத்துறான். நீ எதுக்கும் பயப்படாதமா, உனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் தான் வந்திருக்கு, உன் குழந்தை இப்ப பரவாயில்ல நல்லா தான் இருக்குதுன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. இந்த ராசை பத்தி நம்ம ஹீரோயினுக்கும் அந்த அண்ணங்காரனுக்கும் மட்டும் தான் தெரியாதே தவிர நம்ம டிராவிஸ்க்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால ரொம்ப சகஜமாவே அந்த ராஸ் கூட பேசிட்டு இருக்கிறான். அப்ப ஒரு வழியா என்னோட புள்ளைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா நீங்க எப்படிப்பா அந்த இடத்த விட்டு தப்பிக்க போறீங்கன்னு கேட்டா, இல்ல சார் நாங்க ஒரு பில்டிங்க பார்த்தோம், அது கிட்டே நாங்க வந்துட்டோம், அதை வச்சுதான் நாங்க தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த டோபி பையில மேல தூக்கி காமிச்சா இவங்க முன்னாடி பார்த்த அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இப்ப காணாம போயிடுச்சு. சோ இவங்க போட்ட பிளான் சொதப்பிக்குச்சு. இப்ப இந்த ராஸ் பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கான வழி எனக்கு தெரியும், என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. பார்த்தா இந்த புல் போதற்கு நடுவுல ஒரு பெரிய கல் இருக்குது பாத்தீங்களா, அந்த கல் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பையன் மொத்த பத்தியும் கூட்டு வந்திருக்கான். இப்ப இந்த கல்லை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினோட அண்ணங்கார மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கல்லு கிட்ட போறான். அந்த கல்லுல வித்தியாசமான கல்வெட்டுகளும் இருக்கு. அப்பதான் அந்த ராஸ் பாத்தீங்கன்னா அந்த கல்லை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கல்லு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்ததாகவும் இந்த கல்லு தான் பூமியோட மைய புள்ளி அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. யோ சம்பந்தமே இல்லாம எதுக்கு அந்த கதையில எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, நீ எங்களை வெளியில கூட்டு போறதா தானே சொன்ன, இப்ப எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்டா, இத பாருங்க நான் இப்பவும் சொல்றேன், இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கான வழி எனக்கு தெரியும், அதை நீங்க தெரிஞ்சுக்க அந்த கல்லுல வந்து கை வைங்கன்னு ஒரு மாதிரி மிரட்டுற தோரணையில சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த அண்ணங்கார அந்த கல்லுக்கு பக்கத்துல தான் நிக்கிறான் இல்லையா, அவன் முன்னாடி மாதிரியே மறுபடியும் அந்த கல்லு மேல கைய வைக்க போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ராசோட பொண்டாட்டி ஓடி வரா. ஓடி வந்து இந்த குட்டி பையன் டோப்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் அவனை யாருமே நம்பாதீங்க, அவன் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தாலும் அது பொய்யா தான் இருக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இப்பதான் அவனோட பிணத்தை நான் பார்த்தேன், நீ எப்படி மறுபடியும் உயிரோட வந்தேன்னு கேக்குறா. இதை கேட்ட ராசு ஒரு மாதிரி வில்லத்தரமா சிரிச்சுட்டு, ஒண்ணு இல்ல என் பொண்டாட்டி இந்த காட்டுக்குள்ளேயே சோறு தண்ணி இல்லாம சுத்திட்டு இருந்தா இல்லையா, அதனால அவளோட மண்டை குழம்பி போச்சு, அவ சொல்றதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கிட்ட வரப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா சில இல்யூஷன் வருது. அந்த இல்யூஷன்ல கொடூரமான உருவங்கள் அவ பாக்குறா. கூடவே இந்த ராஸ் பாத்தீங்கன்னா அந்த மொத்த இடத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு டீமன் அப்படிங்கிற மாதிரி இவளோட கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவுதான், அவ சொல்றதை நம்பாதீங்க, வாங்க அந்த இடத்த விட்டு போலான்னு ஹீரோயின் சொல்றப்போ இந்த ராஸ் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த பாறை வந்து தொடுங்க, ஒரே ஒரு டைம் தொட்டு பாருங்களேன், இதோட ஃபீல் செம்மையா இருக்கும், எனக்காக ஒரே ஒரு தடவை தொட்டு பாருங்களேன் பாருங்களேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த டிராவிஸும் இல்ல நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் சொல்றப்போ முடிஞ்சா போய் பாருன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த ராஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா அவனை பாப்பான் பாருங்க. அங்க இருக்கிற புல் மொத்தமும் அணு அளவு கூட அசையாம அப்படியே நிக்குது. இப்ப அந்த ராஸ் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறான். அப்ப அவனோட பொண்டாட்டி புள்ள அந்த இடத்த விட்டு கிளம்புறத பார்த்துட்டு அவங்கள அடிக்க போக குறுக்க போது நம்ம டிராவிஸ் பாத்தீங்கன்னா அந்த பையில புடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். டிராவிஸ்ங்கிறது ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த ராஸ் பாத்தீங்கன்னா டிராவிஸோட கையை உடச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையலோட பொண்டாட்டி புள்ள அந்த பக்கமா ஓடி வரப்போ டோப்பியை விட்டுறான். பட் பொண்டாட்டி அந்த ராசோட கையில மாட்டிக்கிறா. அப்படியே அவளோட தலையை பிடிச்சி தர்பூசணி பழ மாதிரி ஒரே அழுத்துல அந்த பொண்டாட்டியோட தலை சதறி போயிடுது. சம்பவ இடத்துல அவளோட சோழி முடிஞ்சு. இப்ப அந்த சம்பவத்தை பார்த்த டிராவிஸும் மத்த எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த புல் புதருக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த ராசும் விடாம விரட்டி வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினால பாத்தீங்கன்னா சுத்தமா முடியல, செமையா வலி எடுக்குது அவளுக்கு. அப்ப அந்த டோபியோட பெட் அந்த நாய் பாத்தீங்கன்னா இவங்க போறதுக்கான வழியை காட்டுது. அந்த நாயை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்களும் ஓடுறாங்க. போயிட்டு பார்த்தா நம்ம டிராவிஸ் இந்த டோபியை தலையில உட்கார வச்சிருக்கிறப்போ அவன் ஒரு பில்டிங்கை பாத்துருப்பா இல்லையா, அந்த பில்டிங்கு தான் அவங்க மொத்த பேருமே வந்திருக்காங்க. போயிட்டு அந்த ராஸ் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிறவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவன் நம்ம டிராவிஸ புடிச்சு செம்மையா திட்டிட்டு இருக்கிறான். இது மாதிரி அவனாலதான் நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்தோம், இங்க நம்ம வகையா வந்து மாட்டிக்கிட்டோம், அந்த பையன் நம்மள கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. நீ எதுக்கு எப்ப பாரு என்னோட புருஷனை குறை சொல்லிட்டே இருக்கிற, அவன் எனக்காக தான் அந்த புல்பதற்குள்ள வந்து மாட்டிட்டு இருக்கிறான், அது உனக்கு புரியுதா இல்லையா, நீ அண்ணன் தான், அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் புருஷனை திட்ட வேலை வச்சுக்காதுன்னு நம்ம டிராவிஸ்க்கு ஹீரோயின் சப்போர்ட் பண்றா. அதனால அந்த அண்ணங்காரனோட முகமே பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. சரி சண்டையை விடுங்கப்பா, அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே சொல்லிட்டு இவங்க மொத்த பேருமே பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறப்போ இந்த டோப்பியோட நாய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புதருக்குள்ள போகுது. அப்படி போன அந்த நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இந்த புல் புதரை விட்டு தப்பிச்சு ரோட்டுக்கு போயிட்டு சுத்திட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதாவது இதை நம்ம ஹீரோயின் பாக்கல, ஹீரோயினோட அண்ணனும் நம்ம டிராவிஸும் மட்டும் பாத்துட்டு இருக்கிறப்போ டிராவிஸ் தவறுதலா கீழே விழ பாப்பான். அப்ப அவன் அந்த அண்ணங்காரன் பிடிச்சுப்பான். தொங்கிட்டு இருக்கிற டிராவிஸ் அந்த பையன் காப்பாத்துவானேன்னு பார்த்தா இவ இருக்குமே பார்க்காம அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து டிராவிஸ் கீழே தள்ள டிராவிஸ் கீழே விழுந்து அதே இடத்துல ஸ்பாட் அவுட். இந்த விஷயத்த அந்த குட்டி பையன் டோபி பாத்துறான். அவன் கிட்ட இந்த பையன் பேசலாமே போறப்போ அந்த இடத்துக்கு உங்களை கொல்றதுக்காக அந்த ராஸ் பையன் வந்துடுறான். அவனுக்கு பயந்து நம்ம ஹீரோயின் அந்த அண்ணங்கார கூட்டிக்கிட்டு பில்டிங்கை விட்டு வெளில வந்தா இந்த டோபி பையன் பாத்தீங்கன்னா முன்னாடி ஓடி போயிடுவான். அப்ப கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிற அண்ணன் கிட்ட ஹீ டிராவிஸ் எங்கடா போனான்னு கேட்டா அவன் உன்னை தனியா விட்டுட்டு போன பையன், அவனை பத்தி எதுக்கு பேசுற, வா போலான்னு சொல்றப்போ ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. டேய் நீ அவனை ஏதாவது பண்ணிட்டான்னு கேக்குறப்போ அந்த பையன் முழிக்கிறான். கோவத்துல நம்ம ஹீரோயின் அந்த பையல திட்டிட்டு இவனும் அந்த புல் புதருக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ராஸ் வந்துறான். அந்த பையல புடிச்சுக்கிறான். எங்க ராசா போற, உனக்கு சங்கு எங்க தாண்டின்னு சொல்லிட்டு அவனை கொல்லாமன்னு பாக்குறப்போ அந்த பையன் உதறி விட்டு அப்படியே புல்லுக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்கிறப்போ குறுக்க பாஞ்ச அந்த ராஸ் பாத்தீங்கன்னா அந்த பையல புடிச்சுப்பான். அவன் இவங்கிட்ட நீ எங்க ஓடுவ, எந்த இடத்துக்கு வருவ அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் உன்னை எத்தனை டைம் தான் நான் கொல்றதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட கழுத்தை போட்டு நெரிச்சு சாகடிக்க அவனுக்கு இருக்கிற இடத்த சுத்தி நிறைய பிணங்கள் கிடக்குது. அந்த பிணமெல்லாம் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் தான். அவன் டைம் லூப் பண்ணி எத்தனை தடவை இதே இடத்துல வந்து செத்துருக்கான் பாருங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம டிராவிஸ காட்டுறாங்க. அவன் மேல எடுத்து கீழே விழுந்தா இல்லையா, அப்படி விழுந்தப்போ டயர் மேலதான் விழுந்திருப்பான். அதனால அடி எதுவும் அவனுக்கு பெருசா விழல, பையன் உயிர் தப்பிச்சிட்டான். தப்பிச்சவன் நம்ம ஹீரோயினை தேடி மறுபடியும் அந்த புதருக்குள்ள வரப்போ ஹீரோயின் பேசுற சத்தம் பாத்தீங்கன்னா நம்ம டிராவிஸ்க்கு கேக்குது. பக்கத்துல தான் இருக்கிறாங்க, பட் இவங்களால பாத்துக்க முடியல. அப்படியே கையை நீட்டுறாங்க. ரெண்டு பேரோட கை ஒண்ணு சேர அந்த நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வில்லப்பைய ராஸ் வந்துறான். ஹீரோயினை புடிச்சுக்கிறான். புடிச்சது மட்டும் கிடையாது, கற்பனை பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கலாம்னு பாக்குறான். அப்ப ஹீரோயின் முன்னாடி ஒரு சீன்ல மெடிசன் பேக் ஒண்ணு கடந்திருக்கும், அதுக்கு பக்கத்துலயே கத்திரிக்கோள் ஒண்ணு கடந்திருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்கோள் எடுத்து இந்த பயலோட கண்ணை பார்த்து ஒரு குத்திட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த புதருக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு இடத்துல அவளை சுத்தி நிறைய மர்மமான உருவங்கள் வருது. பாக்குறதுக்கு முகமே பாத்தீங்கன்னா புல்லுனாலே செஞ்ச முகமா இருக்குது. நம்ம ஹீரோயினும் கோப்பட்டு அடிக்கிறா, பட் அதுங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்ப அதுங்க மொத்தமா நம்ம ஹீரோயின் அப்படியே அலேக்கா தூக்கி அந்த புதருக்கு நடுவுல ஒரு பெரிய கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுக்கு முன்னாடி வந்து போட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு கதறா. அப்படியே போதா குறைக்கு இவளுக்கு பிரசவ வலி வர வந்துச்சு. அப்ப அவளோட காலடியில் இருக்கிற அந்த நிலம் பாத்தீங்கன்னா பொழந்துகிட்டு உள்ள போக பார்த்தா அந்த கல்லுக்கு அடியில இங்க வந்து எவ்வளவு பேர் செத்து போயிருப்பாங்க. அவங்க பேய்களா மாதிரி அப்படியே மேல வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாக ஆரம்பிக்கிறா. மயக்கம் தெரிஞ்சு கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம டிராவிஸ் பக்கத்துல இருக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியை கொடுக்குறான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தைய காட்டிட்டு இவளோட வாயில எண்ணத்தையும் அந்த பையன் ஊட்டி விடுறாங்க. அப்படி சாப்பிட்டவ கொஞ்ச நேரம் கழிச்சு தெளிவாயிட்டு நம்ம எதை சாப்பிடறோம்னு சொல்லிட்டு பொறுமையா திரும்பி பார்த்தா கூட இருக்கிறது புருஷனும் கிடையாது, சாப்பிட்டது சாப்பாடும் கிடையாது. இவ சாப்பிட்டது இவ வயிற்றுல இருந்த குழந்தைய. அவ்வளவுதான் அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் கதற அந்த சத்தத்தை கேட்ட டிராவிஸும் வேக வேகமா அந்த கல் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் செத்துட்டா. அவளோட வயிற்றுல இருந்த குழந்தை இவன் காணும். அப்ப ஆப்போசிட்ல வந்த அந்த குட்டி பையனும் இவளை என்னோட அப்பா தான் கொன்னாரு, இவளோட அண்ணனையும் அவர் தான் கொன்னாரு, நான் பார்த்தேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் நம்மளையும் கொல்ல போறாரு, இதுக்கப்புறம் நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போகவே முடியாதுன்னு சொல்றப்போ நீ பயப்படாதரா, இங்க யார் வெளியில போகலனாலும் ஒன்னே ஆச்சு நான் வெளியில போக வைப்பேன், என்ன நம்புன அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ராஸ் வந்துடுறான். நம்ம ஹீரோக்கும் பார்த்த ராஸ்க்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. அப்ப இந்த ராஸ் பயலுக்கு ஆல்ரெடி ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா நொல்ல கண்ணு இல்லையா, இன்னொரு கண்ணு மட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை நம்ம ஹீரோ நொல்லையாக்கி விட அந்த பயலால சரியா சண்டை போட முடியல. கடைசியா நம்ம ஹீரோ அந்த பயல கொன்னுட்டான். இப்ப இந்த கல்லால கட்டுப்படுத்தப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஸ் தாலியா இப்ப அவ செத்துட்டான். அவ இருக்கிற இடத்துக்கு
பண்றதுக்கு இன்னொருத்தன் இங்க இருக்கிற டீமனுக்கு ஒரு மீடியமா இருக்கணும், அதாவது ஒரு ஊடகமா இருக்கணும். அதனால அந்த கல்லு பாத்தீங்கன்னா நம்ம டிராவிஸ கொஞ்சம் கொஞ்சமா மயக்குது. நம்ம டோபி சொல்லுதே கேட்காம இந்த பைய பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாறை மேல கைய வச்சிடறான். அப்படி வச்சதுமே பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னமோ ஆகுது. இந்த இடத்துல இருக்கிற எல்லா ரூட்டுமே அவனோட கண்ணு முன்னாடி மேப் மாதிரி வந்து நிக்குது. அது மட்டும் இல்ல இந்த இடத்த விட்டு எப்படி வெளியில போகணும் அப்படிங்கிற வழி அவனுக்கு தெரியுது. இப்ப இங்க இருக்கிற இந்த அமானுஷம் பாத்தீங்கன்னா இந்த பையல மொத்தமா ஆட்கொள்றதுக்கு முன்னாடியே இந்த குட்டி பையனை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கையில ஒரு செயினை கொடுக்குறான். இதை நம்ம ஹீரோயினோட டெட் பாடியில இருந்து அவன் எடுத்திருப்பான். இப்ப அதான் இந்த குட்டி பையன் கிட்ட கொடுத்து, இத பாரா, என்னால இந்த இடத்த விட்டு வெளியில வர முடியாது, பட் உன்னால போக முடியும். அண்ட் இந்த விஷயம் மறுபடியும் நடக்க போகுது. என்னோட தங்கச்சி இந்த புல்புதருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவளை தடுத்து நிப்பாட்டு ப்ளீஸ்னு சொல்லி இந்த பையல அப்படியே லைட்டா தூக்கி ஒரு இடத்துல வச்சா அவ வேற ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறான். கதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த புல்புதருக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு தான் அந்த பையன் வந்திருக்கான். இப்ப இந்த சர்ச்சை விட்டு வெளியில வர நம்ம ஹீரோயினோட கார் பாத்தீங்கன்னா அந்த புதருக்கு பக்கத்துல இருக்கிறத அவன் பார்த்துட்டு அவசர அவசரமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வரான். உள்ள இருந்து வர இந்த குட்டி பையன் கத்துற மாதிரியான சத்த ஹீரோயின் கேட்க அவ உள்ள போலாமேன்னு பாப்பா. பட் இந்த பையன் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க, உள்ள போகாதீங்க போகாதீங்கன்னு கெஞ்சுறான். தம்பி நீ யாரா, உனக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க, ஒரு டைம் அந்த புல்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களால திரும்ப வரவே முடியாது, நம்மளனா இதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த டாலரை கொடுப்பான். இப்ப அவன் கொடுத்த மாதிரியே ஒரு டாலர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்கும் இல்லையா, அதை பார்த்ததுமே அந்த புதருக்குள்ள போறதா அந்த அண்ணன் காரனை தடுத்து நிப்பாட்டி இல்ல போகாத வெளியில வான்னு கூப்பிடுறா. உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு இவளுக்கு தெரியாது. பட் இந்த டாலரை பார்த்ததுமே அவ புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கையில இவன் இந்த இடத்த விட்டு போறா. இந்த குட்டி பையனை இனிமே நம்ம ஹீரோயின் தான் வளர்க்க போறா. அண்ட் அதே மாதிரி நம்ம டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இனிமே அந்த புல் புதருக்கு காவல் காக்குற ஒரு காவக்காரனா சாகாமலே நரக வேதனையை அனுபவிக்க போறான். பட் அவனோட பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்திட்டோம் அப்படிங்கிறதுக்கான நிம்மதி அவங்கிட்ட இருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங் சீன்லயே நான் சொல்லிருப்பேன் இல்லையா, நம்ம ஹீரோயின் கர்ப்பமானது பிடிக்காம இந்த டிராவல்ஸ் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு. ஆக்சுவலி அவன் ஓடி போகல. அவன் அப்ப ஓடி போனதா சொன்ன நேரத்துல தெரியாதனமா இவன் இந்த புதருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஒரு சீன்ல நீங்களே பாத்திருப்பீங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை நினைச்சு அவன் சந்தோஷம் தான் பட்டுப்பானே தவிர வெறுப்பு அவனோட முகத்துல இருந்திருக்காது. அதை வச்சுதான் நான் சொல்றேன். அப்படியே இந்த படம் முடியுது.